வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி 5.2ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். -2,6 மற்றும் 4,8 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோடானது 8,12 மற்றும் x,24 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டிற்கு செங்குத்து எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இது A, இது B, இதை C, இதை Dன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு ஏபிங்கிற கோடானது சிடிங்கிற கோடுக்கு செங்குத்து அப்படின்னு சொல்லி கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஏபி அப்படிங்கிற இந்த கோடு சிடிங்கிற கோடுக்கு செங்குத்துன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இரண்டு கோடுகள் செங்குத்தாக இருக்கும்போது அந்த இரண்டு கோடுகளின் சாய்வு, இந்த கோட்டின் சாய்வை M1 ஆகவும் இந்த கோட்டின் சாய்வை M2 ஆகவும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு M1 பெருக்கல் M2 ஈக்குவல் டு -1. இரண்டு செங்குத்தான கோடுகளின் சாய்வுகளின் பெருக்கற்பலனானது -1ங்கிற பண்பை பயன்படுத்தி ஈஸியாக எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். செங்குத்தான இரண்டு கோடுகளின் சாய்வுகளின் பெருக்கற்பலனானது -1. ஸோ முதல் கோட்டின் சாய்வை M1, இரண்டாவது கோட்டின் சாய்வை M2ன்னு எடுத்திருக்கிறோம். அது ரெண்டையும் பெருக்கும்போது -1 கிடைக்கும். ஒரு கோட்டின் இரண்டு புள்ளிகள் தெரியும் போது அந்த கோட்டின் சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா M = y2 - y1 / x2 - x1. ஸோ ஃபார்முலாவெல்லாம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம ஏபிங்கிற கோட்டின் சாய்வு M1. ஸோ ஏபிக்கு சாய்வு கண்டுபிடிக்கும் போது இது x1 y1, இது x2 y2. ஸோ அப்படியே நம்ம மதிப்புகளை பிரதிடுறோம். M1 கண்டுபிடிக்கிறோம் முதல்ல, y2 - y1. ஸோ 8 - 6 வகுத்தல் x2 - x1. ஸோ 4 -2. அடுத்து பெருக்கல்ல M2ங்கிறது சிடிங்கிற கோட்டின் சாய்வு. இது கண்டுபிடிக்கும் போது இதை x1 y1, இதை x2 y2 எடுத்துக்கிறோம். ஸோ y2 - y1 24 - 12 வகுத்தல்ல x2 - x1 x - 8 ஈக்குவல் டு -1. ஸோ அப்படி நம்ம இதை சுருக்கிறோம். 8 - 6 2 வகுத்தல்ல 4 - ப்ளஸ் ஆயிரும். ஸோ +2, 4 + 2 6 பெருக்கல் 24 - 12 12 வகுத்தல்ல x - 8 ஈக்குவல் டு -1. இப்போ இதை சுருக்கிறோம். 1 2 3 2 6 3ஆல் வகுக்கும்போது 1 3 3 4 3 12. ஸோ 4/x - 8 ஈக்குவல் டு -1. ஸோ இப்போ x - 8 அந்த சைடு பெருக்கல்ல போகுது. ஸோ 4 ஈக்குவல் டு -1 பெருக்கல் x - 8. இங்கே நம்ம -1ஆல் உள்ள பெருக்கிறோம். ஸோ -1 பெருக்கல் x -x -1 பெருக்கல் -8 +8 மாறிடும். ஸோ x அந்த சைடு கொண்டு வந்துட்டு 4 அந்த சைடு கொண்டு வர்றோம். ஸோ +8 -4ன்னு சொல்லியிருக்கும். ஸோ எக்ஸின் மதிப்பானது 8 - 4 4. ஸோ எக்ஸின் மதிப்பு 4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. நமக்கு கணக்கில் இரண்டு கோடுகள் செங்குத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இரண்டு கோடுகளுக்கும் இரண்டு புள்ளிகள் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இரண்டு கோடுகளும் செங்குத்தாக இருக்கும்போது அவற்றின் சாய்வுகளின் பெருக்கற்பலனானது -1 அப்படிங்கிற பண்பை பயன்படுத்தி இரண்டு புள்ளிகள் தெரியும் போது அந்த கோட்டின் சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை பயன்படுத்தி M1 மற்றும் M2வின் மதிப்பை கண்டுபிடிச்சி பெருக்கும்போது அவற்றின் மதிப்பு வந்து ஈக்குவல் டு -1 இருக்கும்னு சொல்லி வச்சு பண்ணும்போது எக்ஸின் மதிப்பானது 4 அப்படின்னு சொல்லி ஆன்சர் ஈஸியாக கிடச்சிருது.